ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கில்ஸை விட கம்யூனிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஏன் சார் இன்டர்வியூ வரங்கிட்ட ரெஸ்யூமில் என்ன கோர்ஸ்லாம் பண்ணியிருக்கான்னு பார்க்குறீங்க? அவன் இங்கிலீஷ் மட்டும் நல்லா பேசுகிறான்னா பார்த்து வேலை கொடுக்க வேண்டியது தானே. நீங்கள் மட்டும் உங்கள் கம்பெனி அந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணியிருந்தா நாங்களும் தண்டத்துக்கு அந்த கோர்ஸ்லாம் பண்ணியிருக்க வேணாம்ல சார்? தோஸ் கோர்சஸ் ஆர் மேண்டேட்டரி ஃபார் திஸ் ஃபீல்ட். ஆனால் இங்கிலீஷ்ன்றது பேசிக்யா. இவ்வளோ கோர்ஸ் பண்ணவன் அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போய் தொலை வேண்டியதானே. சாரி சார், ஐடி ஃபீல்டுக்கு மேண்டேட்டரி ஆகிறது கற்றுக்கிட்டா போதுமே நினச்சனே தவிர என்னோட பேசிக்ஸ் நீங்கள் சொல்கிற இங்கிலீஷ் மேண்டேட்டரி ஆகும் எனக்கு சத்தியமாக தெரியாது சார். இந்த ஃபீல்டுன்னு இல்லை, எந்த ஃபீல்டு எடுத்தாலும் இங்கிலீஷ் தான் பேசிக்ஸ். இங்கிலீஷ் பேச தெரிஞ்சதை உன்னை மதிப்பாங்க. நம்மளை மதிக்கிறதுக்கு சுத்த மொத்தமாக குளிச்சு நல்லா ட்ரெஸ் போட்டால் பார்த்தாதா சார் இங்கிலீஷ் வேறு தெரியணுமா? இப்போ நீ நல்லா தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க, ஆனால் நான் உன்னை மதிக்கலையே. காரணம் உனக்கு இங்கிலீஷ் தெரியாது தான். அது கூட உனக்கு புரியல. புரியுது சார். என்ன மாதிரி இங்கிலீஷ் பேச தெரியாதவன் எத்தனையோ பேர் திறமையை மட்டும் வச்சுட்டு இங்கிலீஷ் தெரியாததுனால திறமை இருந்தும் இங்கேயும் பேசாமல் விட்டுறான். நீங்களே பார்த்தீங்கல்ல என் ரெஸ்யூமில் நான் எத்தனை கோர்ஸ் பண்ணியிருக்கேன்னு. அத்தனை கோர்ஸ் பண்ணியிருந்தேன் என்ன சார் யூஸ்? இங்கிலீஷ் தெரியலன்னு நீங்களே நான் அசிங்க தான் சார் படுத்துறீங்க. இங்கிலீஷ் கற்றுக்க முடியாமல சார். நான் படித்த ஸ்கூலையும் என் வாழ்க்கை மேலேயும் நான் பழி போட விரும்பல. நல்லா கற்றுக்கிட்டாலும் உங்ககிட்ட பேச முடியுமா? ஏன்னா இன்செக்யூரிட்டி சார். எங்கேயாவது கொஞ்சம் தப்பாக இங்கிலீஷ் பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னமோ நாங்களாம் லோ கிளாஸ் மாதிரி பார்ப்பீங்க. இங்கிலீஷ் எப்படி சார் ஒருத்தனோட தரத்தை தீர்மானிக்குது? இப்போ கூட இந்த கம்பெனிக்கு இங்கிலீஷ் தெரியலன்னா செலக்ட் ஆக மாட்டேன்னு தெரிஞ்சு கான்ஃபிடென்ட்டாக தான் சார் வந்தேன். ஏன்னா என்கிட்ட திறமை இருக்குன்னு. ஆனால் அந்த கான்ஃபிடென்ட் இங்கிலீஷ் வச்சு உடச்சிட்டிங்களா சார்? ஏன்னா கான்ஃபிடென்ட்றது கூட இங்கிலீஷ் வார்த்தை தானே. இப்போ என்ன சார் வில் யூ நோ மகேஷ் அதானே சார்? அந்த இங்கிலீஷ்லாம் புரியும் சார். அது ஒன்றும் புதுசு இல்லை. இன்டர்வியூ எடுத்ததுக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். மிஸ்டர் மகேஷ், ஹிந்தி பீப்புள் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் பேசுவாங்க. இங்கிலீஷ் பீப்புள் இங்கிலீஷில் மட்டும்தான் பேசுவாங்க. ஆனால் நம்ம எல்லா லாங்குவேஜ்லேயும் பேசுவோம். ஏன்னு தெரியுமா? பிகாஸ் வி ஆர் சர்வைவர்ஸ். எங்கே போனாலும் பொழைச்சிப்போம், எந்த நிலைமையில இருந்தாலும் பொழைச்சிப்போம். ஃபாரினர்ஸ் ஏன் அவன் வேலைக்கு நம்மளை தேடி வரான்னு தெரியுமா? அவனுக்கு தெரியும் நம்ம கெப்பாசிட்டி என்னன்னு. நம்மளோட கெத்தை அவனுக்கு தமிழில் சொன்னால் புரியுமா? அதை அவன் மொழியில் சொல்லணும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறது பச்சொந்தித்தனம்னு கேவலமாக பார்க்காம எப்போ அதையும் ஒரு திறமையை நினைக்கிறோமோ அப்போ தான் நம்மளால் பிழைக்க முடியும். நான் உனக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு மறுபடியும் இந்த இன்டர்வியூ எடுக்கல. நீ வெளியில் பேசின தப்பான இங்கிலீஷை கான்ஃபிடண்ட்டாக பேசினேன். அப்போவே எனக்கு உனக்கு பிடிச்சிருச்சு. அதே மாதிரி கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறேன்னு பார்க்க தான் இந்த இன்டர்வியூ. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.